வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் தான். தென் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ அப்படி என்னென்னா டிஸ்டில்டு வாட்டர் இல்லைனா பேட்ரி வாட்டர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேட்ரி வாட்டர்னால் புதுசாக ஒன்றும் இல்லை. நார்மலான இந்த கார், லாரி, பஸ்ஸஸில் இந்த மெயினாக வீட்டில் யூஸ் பண்ணுற இன்வெர்ட்டரில் உள்ள அந்த டிஸ்டில்டு வாட்டர்னு ஒன்று இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வாட்டர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி சேல் பண்ணுறதுனா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ரா மெட்டீரியல்னு பார்த்தோன்னா ரா மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. சாதாரண போர் வாட்டர் மட்டும்தான் இதுக்கான ரா மெட்டீரியல். ஸோ நம்மளால் ஈஸியாக மேக் பண்ண முடியும். இதுக்கான மிஷினரிஸ் மட்டும் இருந்தாலே போதும். பைக்கில் இதுக்கு முன்னாடி உள்ள பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உள்ள பேட்டரிஸில் இந்த வாட்டர் இருக்கும். ஆனால் இப்போ வர்ற பைக் பேட்டரிஸில் எதுலேயுமே இந்த டிஸ்டில் வாட்டர்ன்றது இல்லை. எல்லாமே ஒன் யூஸாக வந்துருச்சு. ஸோ ஓல்டு பைக் பேட்டரிஸில் மட்டும்தான் இந்த வாட்டர் இருக்கும். ஸோ இந்த பேட்ரி யூஸ் ஆகும்போது இந்த வாட்டர் ரெகுலராக டிக்ரீஸ் ஆகிட்டு வரும், அதாவது காலி ஆகிரும். ஸோ காலியாக இந்த வாட்டர் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ எப்போவும் தேவை இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இந்த வாட்டர் தான் இந்த பேட்ரி ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி இந்த வாட்டர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், இதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும், தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இப்போது இந்த டிஸ்டில்டு வாட்டர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் என்ன யூஸ்க்காக அந்த பேட்டரியில் இருக்குதுன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் அது ரிலேட்டடாக படித்தவங்களுக்கு தெரியும். இந்த டிசி கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இன்வெர்ட்டர்லாம் இந்த வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ரா மெட்டீரியல் வேறு எதுவுமே இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி போர் வாட்டர் இருந்தாலே போதும். ஸோ முக்கியமாக ரொம்ப உப்பு கரிக்காமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பியூராக வரும் நம்மளுக்கு இந்த டிஸ்டில் வாட்டர். ஸோ இது மட்டும் போதும். இதுக்கான மிஸ்டரிஸ் பார்த்தோன்னா, ஸோ இந்த மாதிரி ஆரோ பிளான்ட் மாதிரி தான் செட்டப்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஆரோ பிளான்ட் தான். ஸோ நம்மளுக்கு மிஷின் பார்க்கும்போது ஒரு மாதிரியான வாட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மிஷின் சென்னை, கோவை அந்த மாதிரியான பிளேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மிஷின் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, நீங்கள் பார்த்துக்காங்க. ஸோ இதுக்கான செட்டப்ஸுமே மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற பிளேஸ்லேயே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. தென் இந்த வாட்டர் கனெக்ட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு மிஷின் ரன் பண்ணதும் நம்மளுக்கு அந்த டிஸ்டில்டு வாட்டர் ரெடியாகி நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஸோ ஃபுல்லாக செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். ஸோ மொத்த செட்டப்ஸுமே நம்மளுக்கு ஒரு 1 lakh அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நம்மளுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து மிஷின் செட்டப்ஸ் பண்ணி நம்மளுக்கு மிஷின் ரன் பண்ணால் போதும். நம்மளுக்கு டிஸ்டில்டு வாட்டர் நம்மளுக்கு வெளியே வந்துடும். தென் நார்மலாக இந்த மாதிரியான பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் 1 liter 5 liter அந்த மாதிரி நம்மளுக்கு பேக்கேஜ் பண்ணி நம்ம பிராண்ட் ஏதாவது பண்ணுறோன்னா ஒரு ஸ்டிக்கரிங் ஓட்டி நம்மளுக்கு செல் பண்ணால் போதும். ஸோ நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது மொத்தமே நம்மளுக்கு இவ்வளவு தான். தென் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி மிஷின் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh ஆகும் நம்மளுக்கு ஃபுல் செட்டப்ஸுமே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயினாக உங்கள் இடத்துல போர்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் கண்டிப்பாக நம்மளுக்கு போர் போட்டு ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு ரெகுலராக நம்ம வாட்டர் வெளியே வாங்க முடியாது. ஏன்னா ரா மெட்டீரியல் பார்க்கும்போது நம்மளுக்கு வாட்டர் மட்டும்தான். ஸோ அதுக்கு ஒரு 1 lakh ஆகும் வித் பம்ப்ஸு, செட்டப்ஸு, அதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அது ஒரு பாட்டில் நம்மளுக்கு இந்த பேக்கிங்கான பாட்டில் ஒரு 10,000 அந்த மாதிரி ஆகும். ஸோ நம்மளுக்கு ஓன் பிளேஸ் இருந்துன்னா பரவாயில்ல, இல்லைன்னா ஒரு 50,000 வித் ஷெட் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு 50,000 ஆகும். ஸோ அதர் காஸ்ட்னு பார்க்கும்போது ஒரு 25,000. ஸோ டோட்டலாக ஒரு 3 lakh rupees நம்மளுக்கு கையில் இருந்தாலே போதும். ஸோ ஆவரேஜாக நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். தென் இதோட ப்ராஃபிட்னு பார்த்தா நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, 1 liter நம்மளுக்கு இந்த டிஸ்டில்டு வாட்டர் 15 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்குமே நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ அதை விட குறைஞ்சதோ 10 ரூபாய்க்கும் 1 liter சேல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டில்ஸ் பழைய பாட்டில்ஸை வாங்கி அதில் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான காஸ்ட் நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ நம்ம கொஞ்சம் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது புதுசாகவே ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 1 literல நம்மளால் 30% 50% வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் எதுவுமே ஆக போகிறதில்ல. மெயினாக நம்மளுக்கு இபி பில்லும் மிஷினரிஸோட டிப்ரிசியேஷன் காஸ்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ஆக போகுது. ஸோ நம்மளுக்கு சாலிடாக 30% 50% வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இதோட ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் மெயினாக இது ஒரு பேட்ரிக்கான ஒரு சோர்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு மெயினாக நம்ம பேட்ரி ஷாப்பில் தான் நம்மளுக்கு மெயினாகவே டைரெக்டாக போய் ஆர்டர் எடுக்கணும். தென் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைனா மெக்கானிக்கல் ஷாப்
தென் ஆன்லைனில் கூட செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்மளுக்கு செல் பண்ண நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ரெகுலராக நம்மளுக்கு யூஸில் இருக்க ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல இப்போ அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ மெயினாக உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு யூனிட் இல்லாத மாதிரி பார்த்துக்காங்க. இருந்ததுன்னா நீங்கள் வேறு இடத்துல சூஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஆர்டர் எடுத்து வச்சுருப்பாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு தான் ஆர்டர் தொடர்ந்து போகும். ஸோ இந்த யூனிட் இல்லாமல் இருக்கிற ஒரு பிளேஸ் லொக்கேஷனை பார்த்து சூஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.